வெல்கம் டு ஜிவிஸ் கிச்சன். இப்போ பச்சை கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது கோல்டுக்கு ரொம்பவே நல்லது. இது செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கலாம். கூடவே 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, கறிவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். நல்லாவே நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். எல்லாமே பச்சையாக சேர்த்தனால ரசத்தை கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் கடைசியாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பச்சை கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. கோல்டு இருக்கும்போது இந்த ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.